மைக்ல கூப்பிடுறேன். எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily. நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? பத்திரிகையாளர் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொன்னீங்களா சொல்லையா? சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சார் டுவர்ட்ஸ் எண்ட் Q&A இல்ல கண்டிப்பா எண்ட்ல Q&A செஷன் இருக்கு, அப்ப கண்டிப்பா அது பேசலாம் சார். பத்திரிகையாளர் எழுதுன நீங்க பத்திரிகையாளர் விளக்க சொல்லுங்க. நிகழ்ச்சி நடத்துங்க சொன்னா அப்புறம் பத்திரிகை எழுதுன நீங்க சொல்றீங்க. முதல்ல அவரை விளக்க சொல்லுங்க. முதல்ல அவரே எங்கன்னு ஒருத்தர் அவர் எழுதுனது நீங்க வந்து பேர் போட மாட்டேன்னு எப்படி சொல்றீங்க? கேளுங்க. நிகழ்ச்சி நடத்த கூடாது. ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளோ முக்கியமோ காசு அவ்வளோ முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்லாம் சொல்லி முடித்தோடனே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்கில் இருக்கேன். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து என்னை பாம்பே கூப்பிட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார்ன்னு இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் அந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரபுதேவ் சார்னு அவர் உடனே படம் பண்ணுவார் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறார். சரின்ட்டு பாம்பே போகிறோம். சார் ராஜன் சார் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணுறோம். அவர் ரொம்ப கூலாக, ஐயோ எனக்கு படம்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டார். எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்கள் கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்கள் காமெடி படம், என் படம் நிறையா பார்த்துருக்கேன்னு சொன்னார், இது ஒரு காமெடி படம் தானே, நீங்கள் வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார் நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் ரூமில் இருங்க வர்றேன்னு சொல்கிறாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வராரு நைட்டு. பாம்பேயில் நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பார்க்குற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்லேருந்து சிரிக்கிறார். சிரித்து முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ டயர்டாக வந்த என்னையே நீங்கள் வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. இப்போ தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்ணுறேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரியில் சுதந்திரம் கிடச்ச மாதிரி நடுராத்திரியில் இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 yearsஆ கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திர சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழிலில் கிங்கு, அவரோட ஃப்ளாட் பிஸ்னஸில் அவர் கிங்கு. நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதில் கிங்காக இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்போ நான் செலவு பண்ணால் தான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானலில் குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸில் நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம், சொன்னால் கூட நான் மென்டலாக செட் ஆகிடுவேன். ஆனால் இல்லை, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்டை அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறோன்னா இல்லை இந்த சாங்கை நீங்கள் ரஃப்பாக ஷூட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கன்னு டம்மியாக டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்தில் மாஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வந்து இது என்ன 3வது படம். எங்கள் 2 பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது.
வார்த்தை புதுசாக இருக்கணும் இல்லையா அது. ஸோ அவர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்குவேன், நான் சொல்கிறேன் அவர் புரிஞ்சுக்குவார். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டேரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் படம் நல்லா வரும். அந்த ஆங்கிளில் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா அவங்கள வந்து நான் ஷூட்டிங்கில் வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்கில் வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு மடோனாங்கிறது மைக்கில் சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்தில் உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்களாம் தமிழ் சினிமாவில் ரெகுலராக நிறையா படம் பண்ணணும். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அபிராமி மேடம் அவங்களோட இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும்போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்க தான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டராக இருக்காங்க. இல்லைங்க பேருக்கு தான் மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மொடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்தில். ஆல்மோஸ்ட் அந்தளவுக்கு அவங்க காஸ்டியூமு ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசிலாம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா ரெகுலராக, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் அது மாதிரி ரூபசங்கர் அவர் நிறையா படங்கள் பண்ண, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இது 10ஓட ஒரு படம் தான். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோடய பிரதர் கணேஷ் சந்திரா. ஃபோட்டோகிராஃபி வந்து பொதுவாக இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக். காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சிச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடுவோம். பிட்டாக ஒரு 5 இடத்துல போட்டுருவோம். ரீரெக்கார்டிங் பதிலாக பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவர் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள், அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர் இல்லை, இந்த படத்தில் கோ டைரக்டர், ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பூபதியை பற்றி சொல்லணும்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு அங்கேருந்து. உண்மையிலே பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you so much. So 1 minute. No. சார் நான் சொல்லுங்கள்.
பாருங்க, இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தாத படத்தை பண்ணாங்க. அது இல்ல இல்ல இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேசி முடிச்சு சக்தி சார் எழுதாங்க முடிச்சாச்சு. இப்போ ஜெகனும் வரல. நீங்க அதனால பாருங்க, இல்ல அதான் ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு. நீங்க முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க ஜெகன் இப்போ ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. நீங்க அதனால பாருங்க, அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி, நாங்கள் அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியாக இதுக்கு மட்டும். நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்போ பாருங்க, இங்க ஜெகனும் இல்ல டைரக்டரும் இல்ல. நீங்க பாருங்க, ஓகே சார், 5 minutes. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆபீஸ் பாயாக சேர்ந்தேன். ஒரு ஆபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசாக படிக்கலை, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்று சேர்ப்பாங்கன்ட்டு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கனால நான் முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யும்போது. சாரி, நான் நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது. இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு, நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவர், எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான். அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆனால் சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துலேருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார்,
கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னன்ட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன். இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷனில் ஈபி இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது, கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னால் நீங்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார், படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் கண்டிப்பா 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 இல்லைண்ணே, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட யார்கிட்டயாவது நான் சொன்னேன்னா இது வரைக்கும் எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதின இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டு விசாரிச்சு என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெகட்டும் பேசிட்டு பேசிடுறேன், பேச முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு. அந்த பாட்டு 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது ஏற்கனவே சொன்னது தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் யாரும் மனவருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஜாலியோ ஜிம்கானா ஃபஸ்ட்டு என்னோட நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் ஆராய்ஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஆக்சுவலாக 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ இருக்குது. அப்புறம் சக்தி சிதம்பரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்டு இந்த படம் அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்கிறல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. அண்ட் ஒண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ. இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட அவர் பண்ணோம்ல, ஸோ அந்த படம். அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான். மை பெஸ்ட் விஷஸ். இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு. வெரி குட் அஸ்வின். இன்னொன்று நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. ஒண்டர்ஃபுல் ஜாப். மை பெஸ்ட் விஷஸ். அண்டு ரோபோ சங்கர் ஃபஸ்ட்டு நம்ம பேக் டு ஃபார்மில் வந்திருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் வெரி எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபுல் ஆஃப் டேலண்ட், பண்டில் ஆஃப் டேலண்ட். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ரோபோ. அப்புறம்
கேமராமேன் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் கணேஷ் கிட்ட. நமக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் வேறு ஏதோ படம் சொன்னாங்க, அதை பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட் இடத்துல ஒரு க்ளோஸாக பார்த்து நான் சூப்பர் கணேஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய படங்கள், பிரில்லியன்ட் கணேஷ், டன் எ வண்டர்ஃபுல் ஜாப், நல்ல கேமராமேன், வெரி ஃபாஸ்ட். அப்புறம் அந்த கதை கேட்டு எதோ பண்ண இல்லை, கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு சார் இப்படியே என்ன அது வேணும். அந்த கேமராமேனுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த கேள்வி அதெல்லாம் வரும். அந்த இன்வால்மெண்ட்டோடு பண்ணார் கணேஷ். தேங்க்யூ கணேஷ், வண்டர்ஃபுல் ஜாப். அது மாதிரி ப்ரொடியூசர் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட இந்த டீமோட போகிறது இட்ஸ் லைக் ஒரு பெரிய பலத்தோட போகிற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அண்ட் அபிராமி அவங்களோட நான் அப்போது சார்லி சாப்ளின் ஃபஸ்ட் நடிக்கும் போது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அந்த மாற்றம் பிரில்லியன்ட் ஆகிட்டாங்க, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் ஆகிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி அந்த அஸ்டன்ட் சொன்ன மாதிரி லைட்டிங் கூட அந்த என்னென்ன இல்லை ஷேடோ படுது அப்படின்னா, ஐயோ என்ன இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்களே, பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே சரியா வந்தோமா பண்ணோமான்லாம் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் நல்ல அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுன்றதை அதை பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட், யூ ஆர் ட்ரூ குட். அப்புறம் மெடோனா அவங்க வெரி சைலண்ட் தான், பட் வெரி பிரில்லியன்ட் ஆல்சோ. அவங்களும் எல்லாம் கேள்வியெல்லாம் கரெக்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களே கேட்டுக்கிட்டு பேசிக்குவாங்க, இது ஏன் இப்படி என்ன இது அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் கிட்ட போய் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வெரி பிரில்லியன்ட் மேடம்னா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, ஐ என்ஜாய்ட் இட். அதே மாதிரி இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அபிராமி, அவங்க பேர் அபிராமி, அவங்களுக்கும் மரியான்னு 2 பேர் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ டன் எ வண்டர்ஃபுல் ஜாப். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இதில், ஏன்னா இந்த டெட் பாடியோடு இருந்து பண்ணும்போது அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் பண்ணக்கூடாது, பட் ஃபைட்டை நம்ப வைக்கணும். 2 பேருக்கும் அந்த 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேத்யூ, இன்னொன்று நம்ம தினேஷர் பையன், நம்ம தினேஷர் ஆக்டர் தினேஷ், தளபதி தினேஷரோட பையன், அவர் கிளைமர் பிரில்லியண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சார் ராஜன் சாரோட ப்ரொடக்ஷன் சூப்பர், அவங்க டீம் வெரி குட். எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா 22 நவம்பர் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். அதே மாதிரி பத்திரிக்கையாளர்களோட ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் ஜெகதீஷ், எனக்கு கொஸ்டினை கேட்டுட்டு அதான் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும். ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ், எனக்கு இப்போ தான் தெரியும். இது எப்படி இப்போது இது நம்மெல்லாம் ஒரு டீமு இல்லைங்களா, நீங்கள் அவருக்கு இன்வால்வ் பண்ணுறீங்க. இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. உண்மை தானே இல்லைங்களா? நீங்கள் உங்கள் சைடில் இல்லை, உங்கள் வீட்டில் ஒருத்தர் ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்கிறது அப்படின்னு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன். நம்ம அப்புறம் இல்லை சரி, நான் வந்து டைரக்டராக மேட்டரில் சொல்ல மாட்டேன். உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமாக தெரியும், இல்லை பல வருஷமாக தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து பெரியவங்கள பார்த்து, இப்போ நீங்கள்லாம் சின்ன வயசில் நான் பெரிய வயசாகி அப்படி பார்க்குறேன். இது என்னென்னா கரெக்டு தான். நீங்கள் உங்கள் கோபம் வரட்டு, அவருக்கு என்னவோ இருக்கும். இது வந்து இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி ஆரம்பிச்சிருக்கூடாதோ அப்படின்றது தான். என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி, ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ மெடோனா, இட் இஸ் பின் சச் அ ப்ளஷர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. இது கூட இந்த 4 பெண்களுமே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் இருந்தோம். இட் வாஸ் சச் அ ஜாய் இதில் ஒர்க் பண்ணுறது. அண்ட் மாஸ்டர், பிரபு மாஸ்டர், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யூ சச் அ ஸ்வீட் மேன், சச் அ ஸ்வீட் பர்சன் டு ஒர்க் வித். அவரோட காமெடி டைமிங் வந்து அது வேற லெவலில். ரோஷங்கரனா, கணேஷ், அஸ்வின், எல்லாருமே, எவ்ரிபடி இன் திஸ் டீம் வெரி நைஸ் ஜென்யூன் பீப்புள். சிம்பிளான ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் கண்டினியூஸ்லி பிளெஸிங் அஸ். இசை வெளியீட்டு விழா ஆரம்பமே ரொம்ப பிரமாதமாக தொடங்கி இருக்கிறது. அதில் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி.
அண்ட் நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. டெஃபினட்டாக தேட்டருக்கு போங்க, உங்களை 100% ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. முதல்ல இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஜாலியோ ஜிம்கானா வந்து ரொம்ப ஜாலியான படம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ டு ஷூட். முதல்ல மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட்ஃபுல் இவெண்ட் இன் இட் செல்ஃப். அண்ட் சக்தி சார் ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். நீங்கள் பர்சனலாக பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது அது தெரியும். ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன். இன்டர்வியூ எல்லாம் பார்த்து நம்ம ஊரில் வந்து அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து டைரக்டர் சார் அவ்வளோ ஸ்வீட்னு தான் சொல்கிறாங்க. ஸோ it was wonderful. And Abhi and in fact the rest of the team is also there. We had a great time. நம்ம சேர்ந்து இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் வென் தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர்டிஸ்ட் கம்மிங் டுகெதர் அண்ட் பெர்ஃபார்மிங். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் யுவர் ட்ரஸ்ட், நன்றி. அஸ்வின், Master and Ganesh, thank you. And all the other people, Jagan also, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்தை போய் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் வித் ஃபேமிலி போங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ. நாங்கள் ஃபஸ்ட்டு நாகேஷ் திரங்கன்னு படம் எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு வந்து மராட்டியில் ஒரு படம் எடுத்தோம். மராட்டியில் வந்து 2000 இப்போ 23 ரிலீஸ் பண்ணோம். இப்போ இன்னொரு படம் வந்து ட்ரெயினர் படம் எடுத்துருக்குறோம். ட்ரெயினர் அந்த படம் ரிலீஸ் பண்ணலை. அடுத்தால இப்போ ஒரு கன்னட படம் வந்து எடுக்க போகிறோம். அந்த படத்தில் வந்து சிவகணேஷ், மிஸ்டர் சிவகணேஷ் இவங்க தான் டைரக்டர். இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. சார் கம் ஆன் ஸ்டேஜ். இதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த படத்தை வந்து ஒரு 5 monthsல வந்து படத்தை முடிச்சிருவோம். அடுத்தால நாங்கள் இப்போ இன்னொரு படம் ஆலமராணி ஒரு படம் தமிழ்